ரைட்டா? திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல். அதாவது பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு செல்னு ஒரே ஒரு செல்லுடைய ஸ்ட்ரக்சர் தான் இது. சரியா? இந்த பிளான்ட் செல்லில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் வால், இதான் அவுட்டர் கவரிங் மிஸ் சொன்னோம் இல்லையா? தென் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இது அதுக்கப்புறம் என்னன்னாக்கா லார்ஜ் வேக்யூல். ஸோ இந்த 3 ஆர்கனல்ஸ் ஒன்லி இட் வாஸ் ப்ரெசென்ட் இன் த பிளான்ட் செல் ஒன்லி. ஸோ இப்போ என்னென்னா செல் வால் என்ன சொல்லிக்கிறாங்க, the outermost covering of the plant cell it maintain the shape and then protect the cell. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அதனுடைய ஃபங்க்ஷனை பார்த்துட்டோம். இது வந்து லாஸ்ட் அந்த செல்லுடைய அவுட்டர் பார்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இந்த ஷேப் கொடுக்கும், and then it protect the cell. The next என்னன்னு பார்த்தீங்கன்னா chloroplast. ஓகேவா? ஸோ chloroplast is a organelle characterized by its two membranes and high concentration of chlorophyll and carry out the photosynthesis. இந்த குளோரோபிளாஸ்ட் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அந்த லீவ் பார்ட்டில். ஓகேவா? ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் த கிரீன் பிக்மெண்ட் கால்ட் அஸ் த குளோரோஃபில். Okay, chlorophyll means the green pigment which are present in the plant. Okay, what is the use of this pigment? It is helpful for the photosynthesis. Next, large vacuole. இதுவும் என்னன்னாக்கா one of the cell organelle. It is filled with both inorganic and organic molecules along with water to support the organelle. Large vacuole, how it is made up of na both inorganic and organic molecules. Inorganic na என்னன்னாக்கா கார்பன் இல்லாதது. சரியா? ஆர்கானிக்னா கார்பன் கண்டென்ட் சப்ஸ்டன்ஸ். இது மட்டும் இல்லாமல் அதோட என்ன சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த 3 ஆர்கனல்ஸ் ஒன்லி இட் வாஸ் ப்ரெசென்ட் இன் த பிளான்ட் செல் ஒன்லி. சரியா? இப்போ என்னென்ன ஆர்கனல்ஸ் அனிமல் செல்லில் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரியோல், ஸ்மால் வேக்யூல்ஸ். சென்ட்ரியோல் அண்டு ஸ்மால் வேக்யூல். இப்போ பற்றி சென்ட்ரியோலை பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரியோல் இஸ் எ பேர் ஆஃப் மைன்யூட் சிலிண்ட்ரிக்கல் involved in the development of spindle fibers in the cell division. இது நல்லா கவனிக்கணும். இது ஆக்சுவலாக எப்படி இருக்குனாக்கா மைன்யூட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப், பேர் ஆஃப் மைன்யூட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆர்கனல்ஸ். இது எதனுடைய யூஸ், இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த செல் டிவிஷன் இட் ஹெல்ப்ஸ் டு ஃபார்ம் த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஓகேவா? அந்த நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது அதை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்மால் வேக்யூல்ஸ். இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா filled with both inorganic and organic molecules along with the water to support the organelles. கவனிங்கம்மா, நம்ம ஏற்கனவே large vacuoles will be present in the animal cell பார்த்தோன்னா both also similar, only the size variation is there. ரெண்டுமே ஒரே ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ப்ளஸ் வாட்டரால் தான் மேடப் ஆகிருக்கும், ஃபில்லாக இருக்கும். இதுவும் சப்போர்ட் த ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இதுனா இது இந்த பர்டிகுலர் மட்டும் ப்ரெசென்ட் இருக்குது. இப்போ கீழே ஒரு சில ஆர்கனல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? தீஸ் ஆர் த organelles will be present both in the plant as well as in the animal cells. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இஸ் த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல். இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கனல். நல்லா கவனிக்கணும். ஒரு செல்லையே கண்ட்ரோல் பண்ணுற ஆர்கனல் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் தான். இது செல்லுடைய சென்டர் பார்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதனுடைய சரியா இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செல்லில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். சரி, இது வந்து பெரிய ஆர்கனல், லார்ஜஸ்ட் ஆர்கனல் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிபோசோம்ஸ். இதான் ரிபோசோம்ஸ். இட் இஸ் த மைனூட் பார்ட்டிகல் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆர்என்ஏ. தே சிந்தசைஸ் பாலிபெப்டைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். நல்லா கவனிக்கணும். ஸோ இட் இஸ் த மைனூட் பார்ட்டிகல். மைனூட்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து இதில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ. ஆர்என்ஏன்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட். எக்ஸ்பென்ஷன் என்னம்மா? ரைபோ நியூக்ளிக் ஆசிட். சரியா? இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சிந்தசிஸ்னா ப்ரொடியூஸ் பண்ணும். என்னன்னாக்கா பாலிபெப்டைட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். அதாவது ப்ரோட்டீன்ஸ்னா நமக்கு என்ன தெரியும்? இட் இஸ் ஒன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ், isn't it? So many proteins together formed as the polypeptides. Clear? Next one, cytoplasm. The cytoplasm include all living parts of cell within the cell membrane but exclude the nucleus. Cytoplasm, see children, see this is the cell na. இப்போ அந்த செல்லில் சென்டர் பார்ட் இதுதான் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் பார்ட்டை தவிர மற்ற எல்லா பார்ட்டுமே என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இருக்கும். தட் இஸ் அ லிக்விட் fluid will be present all the parts of the cell except the nucleus. Clear? நெக்ஸ்ட் என்ன ஆர்கனல் பார்க்க போறோம்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். Endoplasmic reticulum is a network of membranous
tubules and it and is involved in protein and lipid synthesis. நல்லா கவனிக்கணும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? இட் இஸ் கவர்ட் வித் த மெம்பரேன். இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஹெல்ப் டு சிந்தசிஸ், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். எதுனாக்கா ப்ரோட்டீன் அண்ட் அஸ் வெல் அஸ் லிபிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போனால் கோல்கை body, or otherwise it is called as the Golgi apparatus. The Golgi body is a complex of vessels. See, Golgi body is a complex of vessels and vesicles. Golgi body is a complex of vesicles and folded membranes involved in secretions and intercellular transport. நல்லா கவனிக்கணும். இது வந்து என்னன்னாக்கா வெசிகுலர், அதாவது டியூப்ல மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபோல்ட் ஆகிட்டு நிறைய டியூப்களில் ஒன்றா சேர்ந்து ஃபோல்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மெம்பரேனில் கவர் ஆகிருக்கும். இது என்னது செக்ரீட் பண்ணுது? ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. அது வந்து அந்த அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா என்ன ஆகுது, சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கும் இந்த ஆர்கனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இஸ் த மைட்ரோகாண்ட்ரியா. Mitochondria are organelles. They make most of the cell's supply of adenosine triphosphate, that is ATP, a molecule that cells use as a source of energy. Their main job is to convert energy. நல்லா கவனிக்கணும். இங்கே ஏதோ புதுசாக ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, ATP. What is the expansion? Adenosine triphosphate. This is nothing but children energy only stored like that form. Okay va? So what is the function of the mitochondria? Means it is helpful for supply of the energy. See children, here given this is the plant cell and this is the animal cell. You are going to write any 5 difference between the plant as well as the animal cell. Okay, this is the activity for you. The next we are going to learn about some specialized cell, what are its structure, what are its function. Clear? So first one, epithelial cells. They are mostly flat and columnar in shape. ஸோ இதுதான் epithelial செல்னுடைய ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் காலம்னார் அப்படி இருக்கும், ஷேப்ஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா they cover the surface of the body for protection. நம்மளுடைய பாடினோட அவுட்டர் கவரிங்கில் வந்து அவுட்டர் தான் சர்ஃபேஸ் சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் அவர் பாடி, தட் இஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசில் செல்ஸ். தே ஆர் லாங் அண்டு ஸ்பிண்டில் ஷேப். மசில் செல்ஸ் எப்படின்னு லாங்காக இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ஸ்பிண்டில் ஓகே, ஃபிஷ் மாதிரி. சரிங்களா? அந்த ஷேப் மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே கேன் கண்ட்ரோல் அண்டு ரிலாக்ஸ் அலோயிங் they can contract and relax allowing the cell for movement. அதாவது கான்ட்ராக்ட் சுருங்கி விரிகிறதுன்னு இருக்கும். சரியா? with the help of the contraction and relaxation the cells can undergoes the movement. Next one, nerve cells. The body of nervous cell is branched with an elongated nerve fiber. So this is the nerve cells. ஓகேவா? ஸோ இந்த பாடி தான் நர்வுக்கு எலாங்கேட் ஆயிருக்குன்னா லென்த்தியாக வந்திருக்கு இல்லையா, அதுதான். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ் டு கேரி அண்ட் கண்டக்டிவ் மெசேஜஸ் தட் கோஆர்டினேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. அதாவது மெசேஜஸ் வந்து அதாவது பிரெயின்லேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து பிரெயினுக்கும் மெசேஜ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த நர்வ் செல் ஒன்லி. Next, red blood cells. Okay, so it is a round biconcave and a disc shape. இப்படி தான் ரவுண்ட் ஷேப்லையும் பைகான்கேவ்லையும் ஷேப்லையும் ப்ளஸ் டிஸ்க் மாதிரியும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் இஸ் ஃபங்க்ஷன் மீன்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் கேரி ஆக்சிஜன் அண்ட் கலெக்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நல்லா கவனிக்கணும். ஹார்ட்லேருந்து ஓகேவா பிளட்டோட ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிட்டு எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகும். அதே மாதிரி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கலெக்ட் ஆகிட்டு திரும்பி ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போயிட்டு லங்ஸ் மூலிமா திரும்பி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் ஹெல்ப் டு கேரி த ஆக்சிஜன். சி சில்ட்ரன், சைட்டோபிளாசம் ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொன்றை பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறோம். ஐ ஆம் த ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட். சைட்டோபிளாசம் என்னது? மூவ்மெண்ட். ஓகேவா? அது ஏரியா வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வென் யூ லுக் அட் த டெம்பரரி மவுண்ட் ஆஃப் ஆன் ஆனியன் பீல்,
you can see a large region of each cell on enclosed by the cell membrane. So this region take up very little strain. It is called the cytoplasm. அதாவது ஒரு ஆனியன் பீல்ல வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த லார்ஜர் ஏரியா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லிக்விட் பார்ட் மாதிரி இருக்கும். சரி, அந்த செல் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கிற பார்ட்டு தான் என்னன்னாக்கா அந்த சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. So the cytoplasm includes all living parts of the cell within the cell membrane, including the nucleus. So the cytoplasm is made up of the cytosol and cell organelles. So the cytosol is a watery jelly-like medium made up of 70% to 90% water and usually colorless. See children, and the cell part like except nucleus like remaining all the parts it is made up of the cytoplasm. Cytoplasm is made up of what means cytosol. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ், வாட்டரி ஜெல் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த சைட்டோபிளாசத்தில் என்ன எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த வாட்டர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70லேருந்து 90%. ஓகேவா? இந்த சைட்டோபிளாசம் எப்படி இருக்குன்னா காமனாக வந்து என்னது கலர்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் செல் ஆர்கனல்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசன்ட் இன் த செல் ஆர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், vacuole, ribosome, Golgi body, lysosome, mitochondria, centriole, chloroplast, surrounded by plasma membrane and cell wall. அதாவது சைட்டோபிளாசத்தில் வந்து செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, இன்க்ளூடிங் த ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ். ஈவன் இட் இஸ் ஹாஸ் த செல் ஆர்கனல்ஸ். ஸோ வாட் ஆர் த செல் ஆர்கனல் will be present in the cytoplasm is, again I will say, endoplasmic reticulum, vacuole, ribosome, Golgi body, lysosome, mitochondria, centriole, chloroplast. Including that, it is covered by the plasma membrane, and plant cell means it is covered by the cell wall. Protoplasm versus cytoplasm. என்னது அது protoplasm cytoplasm அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன் பர்டிகுலர் the material inside and outside the nuclear membrane is known as protoplasm. நல்லா கவனிக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடில் தான் என்ன இருக்குது, நியூக்ளியஸ்க்குள்ளே நியூக்ளியர் பிளாசம் இருக்கும், அது வந்து லிக்விடு. அதே மாதிரி நியூக்ளியஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா போத் சைட்டோபிளாசம் அண்ட் தென் நியூக்ளியர் பிளாசம் டுகெதர் கால் இட் அஸ் வாட் புரோட்டோபிளாசம். நான் புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ the fluid inside the nucleus is known as the nuclear fluid or nucleoplasm, and outside is the nucleus is called as the cytoplasm. These two collectively called it as what protoplasm. Clear children? Next, inside the cytoplasm, various organs will be present. So only certain organs we are going to learn about detailing. In the first one, what means mitochondria. Mitochondria means, what is the word you should want to remember, means powerhouse of the cell. Okay, why it is called as the powerhouse of the cells, we are going to learn detailing. Okay, so do you remember learning about the food as the energy source for the body? Just as, okay, wood is burnt to release the stored potential energy to make a fire to heat some water. The food that you ate to be broken down in order to release the energy which can be used by your body to function. So mitochondria are responsible to do this function. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வுட்டை பேர்ன் பண்ணும்போது அதுலேருந்து ஹீட் எனர்ஜி வந்து கொடுக்குது இல்லையா, அதே மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு அதுலேருந்து என்ன ஆகுது, நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அதுக்கு எந்த ஆர்கனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா மைட்ரோகாண்ட்ரியா. ஸோ ஒன்லி மைட்ரோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். கிளியர்? See, very active cells have more mitochondria than cells that are less active. அதாவது ஒரு செல் வந்து ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அதில் என்ன இருக்கும், நிறைய மைட்ரோகாண்ட்ரியா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது லெஸ் ஆக்டிவ் செல்ஸ். ஓகே, ஸோ விச் டைப் ஆஃப் த செல் டு யூ திங்க் will have more mitochondria? A muscle cells or a bone cell? எதில் வந்து நிறைய மைட்ரோகாண்ட்ரியா இருக்கும், வெதர் மசில் செல்லையா இல்லை போன் செல்லையா, எது ஆக்டிவாக இருக்கும், மசில்ஸா இல்லை போனா? அதை பற்றி தான் நாங்கள் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சி, mitochondria is an oval or the rod shaped
டபுள் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல். அதாவது இதான் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, இது வந்து ஓவல் ஷேப்ல இருக்கும். டபுள் மெம்பரேன் மீன்ஸ் தட் இஸ் கவர்ட் பை த டூ மெம்பரேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த டபுள் மெம்பரேன். ஓகேவா? ஸோ aerobic respiration reaction takes place within the mitochondria to release energy. Aerobic அப்படின்னா என்னன்னா, aerobic means nothing but the respiration which takes place with the presence of the oxygen, that is called as the aerobic. Anaerobic means in the absence of the oxygen. So oxygen இருந்துச்சுன்னா அந்த respiration process எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த mitochondria and it will be release the energy. So only it is called as the powerhouse of the cell. See children, again I am repeating, the respiration takes place in the mitochondria. Okay, so after respiration it releases the energy. So only it is called as the powerhouse of the cell. Next, the energy produced within the mitochondria is used for all the metabolic activity of the cell. ஸோ எனர்ஜி வந்து மைட்ரோகாண்ட்ரியில் ரிலீஸ் ஆகுதுல, அது நம்மளுடைய பாடியில் இருக்கிற எல்லா மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மைட்ரோகாண்ட்ரியா, அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டரில் இருக்கிறது அவுட்டர் லேயர், அதுக்கு மிடில் இருக்கிறது உள்ளே இருக்கிறது வந்து இன்னர் லேயர். அப்புறம் இதில் என்ன இருக்குனாக்கா ரிபோசோம்ஸ் இருக்குது. தென் மைட்ரோகாண்ட்ரியாவில் டிஎன்ஏவும் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ், அதாவது அவுட்டர் மெம்பருக்கும் இன்னர் மெம்பருக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு தான் என்ன பேர் சொல்லிக்கிறாங்கன்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னாக்கா கிரானியூல்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அந்த ஃப்ளூயிட் பேர் தான் என்னன்னாக்கா மேட்ரிக்ஸ். அண்ட் தென் இந்த இதுலேருந்து என்ன இருக்கும்னாக்கா ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகும். ஏடிபின்றது நத்திங் பட் எனர்ஜி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது என்னன்னாக்கா இது என்னது, இது வாட் இஸ் இஸ் பார்ட் நேம் போரின்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைட்ரோகாண்ட்ரியா. See children, next organelle we are going to learn about the chloroplast. Its special name is the food producer. Okay, so this organelle where it was present means in the plant cell. Okay, so do you notice the green organelle which are present in the plant cell? Okay, and absent in the animal cell. அதாவது chloroplast எங்க present இருக்குன்னா plant cell இருக்கும், animal cell இருக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க. So chloroplast are the only cell organelle that can produce food from the sun energy. So only plants with chloroplast are able to do photosynthesis because they contain the very important green pigment chlorophyll. Chlorophyll can absorb radiant energy from the sun and convert it to the chemical energy which can be used by the plants and animals. So animal cells lack chloroplast and are unable to do photosynthesis. நல்லா கவனிக்கணும், இந்த குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்குன்னா இந்த லீஃப் பார்ட்டில் இருக்குது. சரியா? ஓகே, குளோரோபிளாஸ்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில்ஸ் இருக்குது. இந்த குளோரோஃபில்ன்றது க்ரீன் பிக்மெண்ட், அதனால தான் இந்த லீஃப் பார்ட் வந்து க்ரீனாக இருக்குது. இந்த குளோரோஃபில்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா இட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் இஸ் ஃபுட்டு வென் பை யூஸிங் த சன்லைட். ஓகேவா? அந்த ரேடியேஷனை வந்து என்ன பண்ணோன்னாக்கா, அதாவது சன் எனர்ஜி, சோலார் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷாலிட்டி அந்த குளோரோபிளாஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் சன்லைட், வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, த லீஃப் இட் கேன் ப்ரொடியூஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த chlorophyll its own food. So this is the structure of the chloroplast children. This is the Golgi complex. What is its special means? I need a break. Okay, so what are the speciality we are going to learn? So membrane bounded sac are stacked on top of the other with associated secretory vesicles are collectively known as Golgi complex. நல்லா கவனிக்கணும். சாக்னா பேக் மாதிரி, சரி, வெசிக்கல்னா டியூப் மாதிரி. அதாவது இந்த டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அது வெசிக்கல். இந்த ஒரே ஒரு டியூபுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னன்னாக்கா வெசிக்கல் அப்படி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது மாதிரி நிறைய வெசிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணி மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ எல்லாரும் சேரும்போது என்ன இருக்குது, பேக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆர்கனுக்கு தான் என்ன பேருன்னு சொல்கிறோம் நம்ம, கோல்ஜி காம்ப்ளெக்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன் ஆஃப் த கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் ஆர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செக்ரீட்டரி substances.
பேக்கிங் அண்ட் செக்ரீஷன், அதாவது இதனுடைய வேலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செக்ரீட் த சர்டன் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். கிளியரா? ஸோ திஸ் இஸ் த செக்ரீட் பிஹைண்ட் த சேஞ்ச் இன் த கலர் அண்ட் டேஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்கனல் மூலயமா என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் இட் வில் பி ப்ரெசன்ட் போத் இந்த பிளான்ட் அண்ட் ஆல்சோ அனிமல் செல்ஸ். அதாவது ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கலரை தருது ப்ளஸ் அண்ட் ஆல்சோ டேஸ்ட் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, next organelle we are going to learn about the lysosome. What is the special name? It is called as a suicidal bag. It is called as the lysosome. Special name? Okay, what is the other name of the lysosome? You can ask. Or what is the special name of the lysosome? Our lysosome is called as dash, like that. They can ask me. Means you want to write the same answer. That is called as suicidal bag. Okay. Say everything I touch, I destroy. That's speciality. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த லைசோசோம் டச் ஆகுதோ அதை என்ன பண்ணிடும், அழிச்சிடும். ஸோ தட் டெஸ்ட்ராய்ட் மீன்ஸ் வாட், அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ யூ வில் ஃபைண்ட் ஆர்கனல்ஸ் கால்ட் as lysosomes which are very small to view using a light microscope. They are the main digestive compartment of the cell. So they lyse a cell, hence they are called as the சூசைடல் பேக். நல்லா கவனிக்கணும். இது வந்து பார்க்கும்போது ஸ்மாலராக தான் இருக்கும் நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்கும்போது, சரியா? ஆனால் இது மெயின் ஃபங்க்ஷன் என்ன, டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் செல்லு பார்ட் இருக்குல்ல, அதை லைஸ் பண்ணுது. லைஸ்னா என்னக்க டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் அ சூசைடல் பேக். திஸ் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் த ரிபோசோம். அது எப்படி அது வந்து செக்ரீட் பண்ணுதுன்னு அதாவது எப்படி டைஜஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஆசிட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரிபோசோம்ஸ் வந்து ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். அந்த என்சைம்ஸ் மூலயமா தான் என்ன பண்ணும், லைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கனல் என்ன பற்றி பார்க்க போறோம்னா சென்ட்ரியோல்ஸ். ஸோ தே ஆர் ஜெனரலி ஃபவுண்ட் க்ளோஸ் டு த நியூக்ளியஸ் அண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ centrosomes are present only in the animal cells and absent in plant cell. So it helps in the separation of chromosomes during the cell division. நல்லா கவனிக்கணும். இந்த சென்ட்ரியோல் எப்படி இருக்குனாக்கா டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி இந்த அனிமல் செல். ஸோ இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா செப்பரேஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ். இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த செப்பரேஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ். எப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த செல் டிவிஷன். இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்படி நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய சென்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், சரியா? டியூரிங் த செல் டிவிஷன் அப்போ வந்து இன்னும் ஷார்ட் அண்ட் திக்கனாக ஃபார்ம் ஆகிடும். இப்படி குரோமோசோம்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த குரோமோசோம்ஸ் இப்படி செப்பரேட் ஆகுது இல்லையா, அதுக்கு தான் இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்ட்ரியோல். Next organelle we are going to learn about the endoplasmic reticulum. You guys be quiet. I have so much work to do. ஓகேவா? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு யார் சொல்கிறா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லி. ஓகே, ஸோ இட் இஸ் an intermembranous network made up of flat or the tubular sac within the cytoplasm. இதுவும் சைட்டோபிளாஸ்மில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற டியூப் மாதிரியான ஒரு ஃப்ளாட்டான ஆர்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். தே ஆர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்டு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நல்ல கவனிங்கம்மா. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். வாட் ஆர் தட் ஒன்? Rough and then smooth endoplasmic reticulum. Okay, so this is the structure of the endoplasmic reticulum. Rough endoplasmic reticulums are rough due to the ribosomes attached to the membrane which help in the synthesis of protein. அதாவது இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு மேலே, சரியா, ரிபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்னாக்கா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிபோசோம்ஸ் ஏற்கனவே தெரியும், இட் இஸ் இன்வால்வ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் த ப்ரோட்டீன். கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இட் இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் tubular sac without ribosomes on the membrane. So they play a role in the synthesis of lipids, steroids and also transport them within the cell. நல்லா கவனிங்கம்மா. Rough means it has a ribosome.
Smooth means it does not have the ribosome. There is absence of the ribosomes. Okay, but it will be helpful for synthesis of the certain. Synthesis means nothing but production of the certain chemical substances. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா lipids, steroids and also transport them within the cell. அதாவது இந்த லிபிட் ஸ்டீராய்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு செல்லுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், that is smooth endoplasmic reticulum will be helpful. The last organelle we are going to learn about nothing but nucleus. ஓகேவா, இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் டூ வாட் ஐ சே ஆக்டிங் லைக் த பிரெயின் ஆஃப் த செல். அதாவது செல்லில் இருக்கிற எல்லா ஆர்கனலுமே யார் சொல்கிறது தான் செய்கிறா, நியூக்ளியஸ் சொல்கிறது தான் செய்கிறா. ஸோ ஹவு in the human being body brain is very very important. The same manner nucleus is very very important organelle in the cell. So plant and animal cells have a nucleus inside the cytoplasm. It is surrounded by a nuclear membrane, one or more or one or two nucleolus, and the chromatin body are present inside the nucleus. So during cell division, the chromatin body is organized into a chromosome, storage of genetic materials, and transfer hereditary character from one generation to the generation are the functions of the chromosomes. நல்லா கவனிக்கணும். The nucleus is present both in the plant and also animal cells. இது எல்லாருக்கும் தெரியும். இது எங்கே ப்ரெசன்ட்னாக்கா சைட்டோபிளாசம். ஓகேவா, இதை சுற்றி ஒரு மெம்பரேன் வந்து இதுதான் நியூக்ளியஸ். ஓகே, இந்த நியூக்ளியஸை சுற்றி கவராக இருக்கிற மெம்பரேனுக்கு என்ன பேருனாக்கா நியூக்ளியர் மெம்பரேன். சரியா, அதனுடைய சென்டர் பார்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸ். இது ஒன்று இருக்கலாம் இல்லை நிறையவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அப்புறம் நியூக்ளியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பேருனாக்கா குரோமாட்டின் ரெட்டிகுலம். ஓகேவா, அப்படி இல்லைனாக்கா குரோமாட்டின் கண்டென்சர் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன கிரானியூல்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. அப்புறம் நியூக்ளியரை சுற்றி கவராக இருக்க மெம்பரேனுக்கு நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் அந்த ஓப்பனிங் மாதிரி இருக்கும், அந்த நியூக்ளியர் கவரில் என்வலப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன, நியூக்ளியர் போர். ஓகே, அதில் ஒன் ஆஃப் த லிக்விட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன பேர் என்னக்கா நியூக்ளியோ பிளாசம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா கேரியோ பிளாசம். நியூக்ளியோ பிளாசம் அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், கேரியோ பிளாசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளியஸ். இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இட் கண்ட்ரோல் ஆல் த ப்ராசஸஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் that takes place inside the cell. அதாவது இந்த செல் என்னென்ன கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குதோ அது எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நியூக்ளியஸ் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த அனதர். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை சொல்லுவாங்க, உங்களை பார்க்காமே நீ அவங்களுடைய பையனா அப்படின்லாம் கேட்குவாங்கல்ல. ஹவு இட் வாஸ் பாசிபிள். நீங்கள் மேபி உங்களுடைய மம்மி மாதிரியோ இல்லை டேடி மாதிரியோ இல்லை பிரதர் மாதிரியோ இருப்பீங்களா. ஏன்னா நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் ஓகேவா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஹவு இட் வாஸ் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் த நியூக்ளியஸ் ஒன்லி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் செல் பயாலஜி லெசன். தேங்க்யூ சில்ட்ரன்.